இருக்கலாம், இருக்கலாம், நடக்கலாம், சிஎம் ஆகலாம், பிஎம் ஆகலாம், பிஎம் கூட ஆகலாம். அமெரிக்கா ஜனாதிபதி, ஏஎம் ஏஎம் அமெரிக்கன் மினிஸ்டர், அமெரிக்கன் மினிஸ்டர், ஓகே, ஏதாவது டிஎம், இஎம், டிஎம் டிஎம், டிஎம் பண்ணுங்க. திண்டுக்கல் மினிஸ்டர், திண்டுக்கல் மினிஸ்டர். ஓ, டைரக்ட் மெசேஜ் தானே டிஎம். டிஎம், டிஎம் நான் ரொம்ப நாளா அந்த அர்த்தம் எனக்கு தெரியாது. டிஎம் ஃபார் கொலாபரேஷன். டேம் இட் சென்ட் மீ. அது என்ன அர்த்தம்னு எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. டிஎம் ஃபார் கொலாபரேஷன். ஓ, டிஎம் ஷார்ட் ஃபார்ம், டைரக்ட்லி மெசேஜ் மீ, அப்படி அந்த மாதிரி தான். அப்புறம் பிசி, பிசி போலீஸ் கான்ஸ்டபிள். இல்ல பிக்சர் கான்ட்ரசி, போட்டோ கான்ட்ரசி, பிக்சர் கான்ட்ரசி, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பிக்சர் கான்ட்ரசி, ஓகே, ஏதோ அது மாதிரி ஆகலாம். எங்க தளபதி வந்து இன்னைக்கு இல்ல ஆக முயற்சி எடுக்கிறார். வெறியா வந்து பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும்னா, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த தொகுதியிலுமே ஜெயிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று நினைக்கிறேன், ஒன்று தோணுது. ஆக்சுவலாக தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மே மாதம் அங்கே ஏதாவது மாநாடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி அப்படின்னு. அதை அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது தொடர்ந்து போகணும். இந்த பீஸ்ட் படத்துக்கு ஒரு செட்டு போட்டாங்கல்ல, அந்த டீமை வந்து கூப்பிட்டு, அப்படியே அதேதான் அந்த டீமை கூப்பிட்டு, நீ நல்லா மால் மாதிரி ஒரு செட்டை போட்டிருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீ என்ன பண்ணு, எனக்கு சட்டமன்ற மாதிரி ஒரு செட்டு போட்டு கொடு, நானே நான் கீழே ஒரு 234 பேர் வச்சு சிஎம் மாதிரி நானே தனியா ஆட்சி பண்ணிக்க போறேன், எனக்கு நானே ஆட்சி பண்ணிக்க போறேன். இது எனக்கு எல்லாமே படத்தோட ஒப்பிடுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குல்ல. அந்த மாதிரி என்னன்னா, தர்மான்னு ஒரு படம் வந்தது, விஜயகாந்த் சார் நடிச்சது. அது வந்து ஆக்சுவலாக விஜயகாந்த் சார் வந்து அநியாயங்களை தட்டி கேட்கறதுக்கு இது தர்மாவோட கோர்ட் அப்படின்னு. அவருக்குன்னு ஒரு கோர்ட் வருது, இங்கே நான் தான் நீதிபதி, உனக்கு தண்டனை நிச்சயம் அப்படின்னு. அது ஆக்சுவலாக படத்தில் பார்க்கும்போது பயமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து அநியாயங்களை தட்டி கேட்குறாரு. அவருக்கு ஒரு அடியாள் மாதிரி ஒரு கேங் இருக்கும். எங்கே அநியாயம் நடந்தாலும் இது நீ அந்த கோர்ட்டுக்கு பண்ணி தப்பிச்சிருன்னு தெரியும், இந்த கோர்ட்டை நீ மாட்ட முடியாது, நீ வந்து செய்யாது வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது செய்வார். அது மாதிரி இப்போ தோணுது. போலீஸ் ஸ்டேஷன் செட்டு போட்டுப்பாங்க தனியாக. எனக்கு தெரிஞ்ச வந்து இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒதுக்கி கொடுக்குற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து நல்ல விஷயம் செஞ்சு கொடுத்தா அவங்க மீண்டும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஒன்று நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஓமாந்தூர் ஹாஸ்பிட்டலில் வந்து அடுத்த ஆட்சியில் வந்து சரி அவருக்கு ஏதாவது கொஞ்சம் ஒதுக்கி கொடுத்துடலாம், சும்மா டெய்லிங்க வந்துட்டு போப்பா ஏதாவது பண்ண உங்கள் பில்டிங்காகவே வச்சுக்கோங்க, நீங்கள் தான் ஓகேவா அப்படின்னு. இந்த RRR படத்தில் வரும்ல, என்ன யார் இப்போ யார் எங்கே சிஎம், நான் அப்படின்னா தாய் கிழவில ஒரு கேரக்டர் ஒன்று வரும், நான் தான் அப்படின்னு. அது வேற எல்லாரும் வந்து உள்ள உட்காந்துப்பாங்க. எல்லாம் உள்ள உட்காந்து அந்த பக்கம் நம்ம போனாலே வந்து எல்லா பஸ்ஸும் சைலண்ட் ஆயிடும். ஆமா, ஏன்னா யாரும் விசில் வராங்க, உள்ள இருந்து ஊதிக்கிட்டே இருப்பாங்க சொல்லிட்டு அவங்க எல்லாரும் விசில் விட்டே இருப்பாங்க. நம்புற மாதிரியே இருக்கணும் அந்த கேரக்டர். நல்லா வெள்ளை வேட்டி சட்டை போட்டு, போன வாரம் கூட ஒரு 120 பவுன் என் கடையில இருந்து நகை அடமான தாய் கிழவில. ஆனா அது அல்டிமேட் கேரக்டர். அவர் தான் அந்த கதையவே நகர்த்தி கொண்டு போவார். இல்லைன்னா அந்த கதையே இல்ல, அப்பயே அந்த பாடி எடுத்து புதைச்சு ஆள் இருப்பாங்க. இளவரசன வாழ்க்கையில எத்தனையோ கேரக்டர் பண்ணி அந்த உண்மையிலேயே அந்த மாதிரி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல ஒருத்தர் இருக்காரு. உண்மையிலேயே ஊர்ல ஒருத்தர் இருக்காரு. எனக்கு அவர் நினைச்சு சிரிப்பு வந்துருச்சு. அதே மாதிரி தேனி பக்கத்துல அவர் வேலையை எல்லா சாவுக்கும் போறதா, எல்லா சாவுக்கும் போயிட்டு போன வாரம் கூட 160 பவுன் வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட். கடுக்கா ஒண்ணு, தண்டட்டி ஒண்ணு, நெத்திச்சுட்டி ஒண்ணு, நெக்லஸ் ஒண்ணு, அந்த மாதிரி நம்மளால அந்த மாதிரி ஏதாவது செட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இவரு நிதியமைச்சர், இவரு வனத்துறை. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்ட் டைரக்டர் வச்சு அதை போட்டுக்கலாம் போட்ட செட்டு. நம்ம முதலமைச்சர் வந்து இப்படி ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் கை கொடுப்பாரு. நீங்க சந்தானம் கூட ஒரு படத்துல நான் டாக்டர் அப்படின்னு தெரியல, அது மாதிரி நான் சிஎம் அந்த மாதிரி. ஹலோ, எனக்கு இது கீழே கந்த கிடைச்சது, உனக்கும் தரேன். எல்லாரும் சாப்பிட்ற இடம் வந்துருச்சு, எல்லாரும் சாப்பிட்டு கரண்ட் பாக்ஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி சொந்த கட்சி இந்தாலே அழிச்சிருவா போல இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு பேசுன ஸ்பீச் எல்லாமே இருக்கு. தமிழ்நாடு தான் விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு பேசினாரு. ஜெகன்மோகன் ரெட்டிட்ட பேசி ஆந்திரா பக்கம் ஏதாவது எனக்கு வீடு இருக்கான்னு கேட்கலாம்னு பாரு. சார் அவர் வீட்டு உள்ளனால இருக்க முடியல நம்ம எங்கேயாவது. ஆனா என்னன்னா அங்க அதை விட டேஞ்சர், ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க. அங்க அதை விட டேஞ்சர். ఎందుకు ఎక్కడరా చూసండి చూసు ఇది మీ ఇంటియా అదో మీరు ఇంటి ఇది మన ఇంటి எனக்கு கிண்டி அப்படின்னு போயிடும். காக்கி நாடா எந்து பாவாடா நாடா உண்டு. எந்த பாவாடை நாடான்னு கேட்காதீங்க, அந்த பாவாடை நாடா உண்டுன்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு. இல்ல அது வந்து நடக்கதான். ஆனா இவர் பேசுற பேச்சு தஞ்சாவூர்ல இல்ல, இன்னைக்கு தஞ்சாவூர்னா உடனே நிறைய விவசாயத்தை பத்தி பேசிருக்காரு. பச்சை துண்டை போட்டு வந்துட்டாரு எச்ச மாதிரி. இது
பச்சைத்தோரை போட்டு வந்துட்டாரு எச்ச துடைக்கிறதுக்கு. ஓ ஓகே. விவசாயிகள் விவசாயிகள் அதாவது தமிழ்நாடு விவசாயிகள்னா சரி ஓகே. நான் எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல இருக்கவங்க மட்டும்தான் விவசாயின்னு நான் நினைக்க மாட்டேன். எங்கன்னா இருந்தாலும் இப்போ நேஷனல் லெவலில் விவசாய போராட்டம் நடந்தது. ஆமா அது மைண்ட் எழுதி வச்சிருக்கேன். இல்ல அந்த போராட்டம் நடந்தது இல்ல, அதுல விஜய் ஏதாவது குரல் கொடுத்தாரா? இல்லையே. அன்னைக்கெல்லாம் அவர் சோறு இல்ல அவனுக்கு, அவர் அன்னைக்கு பீஸா தின்னு இருந்தார். இல்ல இப்ப என்ன கேட்பாங்கன்னா, அவர் அப்ப என்ன அரசியலுக்கு வந்தாரா? போராட்டம் எப்ப நடந்துச்சு நீ என்ன அப்ப சொல்ற? அப்ப என்ன வெங்காயத்துக்கு அண்ணா சேரை பார்க்க போனாரு? இங்க பாயிண்ட் பிடிச்சு லாக் பண்ண பாயிண்ட் பிடிச்சலாம். அப்புறம் என்ன எந்த நேரத்துல போய் அவரை பார்க்க போனாரோ அவர் ஒளிஞ்சு போயிட்டார். ஆமா நாசமா போச்சு அந்த கட்சி. அதே டெல்லிக்கு அண்ணா சேரை பார்க்க போன நீ அதே டெல்லிக்கு விவசாயிகளை பார்க்க போலாம்ல. அதே நீ மெரினாக்கு வந்து இல்ல, அப்ப நம்ம கேட்டு விட்டுருலாம். ஒரு நிமிஷம், அண்ணா சார் டெல்லியில தானே பார்த்தாரு? ஆமா. அப்ப சமீபத்துல சிபிஐ ஆபீஸ் போயிருக்காரு, அது என்ன ஆகும்? இது நம்மளும் சினிமா மாதிரியே பேசணுங்க. அப்ப சிபிஐ ஆபீஸ் என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி டக்குன்னு இப்ப தமிழ்நாடு தான் விஜய் தான் தமிழ்நாடுன்னு ஓப்பனிங்க ரொம்ப சிம்பிளா கேட்போம். நாளைக்கு விஜய் தமிழ்நாட்டுல ஒருத்தன் கேட்க போறான், திசா எங்களுக்கு சொந்தமான. ஐயோ நான் அதுக்கு வரல. இல்ல என்ன ஏதாவது நியாயமா என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் விஜய் அந்த நம்ம கிஸ்மி எல்லாம் பேசியிருக்காப்புல. ஆமாங்க அவர் திசா கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியே ஓப்பனா சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இவர் தமிழ்நாடு தான் விஜய், அப்புறம் ஒவ்வொரு வீட்டுல இருக்கணும் விஜய்க்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்ப எல்லாரும் யோசிப்பாங்க, ஐயோ இன்னைக்கு கூட்டத்துல ஒருத்தன் ஃபேமிலி போட்டோ தூக்கிட்டு வந்துட்டான். அத வேற ஏண்டா யாரு சங்கீதா அவருக்கு ஒரு போட்டோ தூக்கி காட்டுறான் கூட்டத்துல. ஏண்டா ஓகே தான், அதெல்லாம் பர்சனல் நம்ம என்ன பண்ணணும். அது தூக்கிட்டு வந்துட்டான் இன்னைக்கு. அது பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது அது எது வரைக்கும் எந்த இடத்துல இல்ல, அது இன்னைக்குதான் அது வருது. இவ்வளவு நாள் கூட்டத்துல 2 வருஷத்துல இங்க இல்ல, இன்னைக்குதான் வருது. அவங்களே இந்த ஃபேமிலி போட்டோ எடுக்க இல்லையாம, இவனே ஏதோ ஏஐல ரெடி பண்ணியிருக்கான். ரொம்ப சூப்பர். ஜேசன் சஞ்சய் அவங்க பொண்ணு எல்லாம் இருக்கிற மாதிரி. ஆமா. அடுத்து இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற எலெக்ஷன் இல்ல, இது வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இது நீங்க ஏன் வரீங்க? இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு இல்ல, கன்னியாகுமரிக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற எலெக்ஷன். அதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. தமிழ்நாட்டுக்குள்ளே 2ஆ பிரிச்சுட்டாரு. 2ஆ பிரிச்சு தான் எங்க நாங்க வேற பக்கம். என்னங்க இது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. டெல்லிக்கும் இப்ப டெல்லி இந்த தமிழ்நாட்டு எலெக்ஷன் தலையிடாதா? தலையிடாது. எனக்கு புரியவே இல்லை. இந்த ஆளு எதால அடிக்கிறதுன்னு தெரியல. கீழே இருக்கு கத்துறாங்க. தலையிடாதுங்க, உங்களுக்கு தெரியல. டெல்லி என்ன நீங்க விளையாடுறீங்க? டெல்லி எங்க இருக்கு? டெல்லி அவங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப நேரமா. அதனால அது டெல்லிக்கு இதுக்கான போராட்டம் இல்ல. சும்மா மோடி தமிழ்நாட்டுக்கு வரல போன வாரம். அவர் ஏதோ ஏர்போர்ட்ல டிரான்சிட்ல போயிட்டு வந்துட்டாரு. அதனால அப்போ திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டுல இல்ல, தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிப்போன்னு அவர் பேசல. ஓ சரி, விவேக் ஜோதி காரக்குடி ஆட்சி என்ன நினைக்குமோ அப்படின்னு ஆட்சியை பிடிப்பேன்னு. அது மாதிரி ஒன்றும் புரியல. போன வாரம் தான் மத்திய பிரதமர் மோடி முருகன் கூடிய விரைவில் தீர்ப்பு கொடுப்பாரு, இந்திய பிரதமர் மத்திய பிரதமர் சொன்ன நீங்க மட்டும் சரி ஒன்றிய பிரதமர் அப்படி வச்சுக்கலாம். மத்திய பிரதமர் அது தெரியாதுங்க எனக்கு, ஆனா மத்தியில பிரதமர். அப்புறமா இஸ்லாமியர்களை ஏமாத்துறாங்க திமுகன்னு நம்ம ஒன்னே ஒண்ணு கேட்போம். இஸ்லாமியர்களை திமுக ஏமாத்துறாங்கன்னா அந்த கட்சியில இருக்கிறவங்க நேரம் யோசிச்சு வெளியில போயிருப்பாங்க. உன் கூட ஒருத்தவங்களாவது வந்திருக்கணும். யாரோ ஒரு நோம்பு கட்சி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். முஸ்தபா மட்டும்தான் இருக்காப்ல, வேற யாருமே இல்ல அங்க. இல்ல இவருக்கு யாரோ நோம்பு கஞ்சி கொடுக்கல போல இருக்கு. கொடுக்கலன்னா கடுப்பாடு இஸ்லாமிய ஏமாத்துறான் திமுக. எல்லாத்துக்குமே திமுக தான். அவர் வீட்டுல பாத்ரூம்ல தண்ணி வரலன்னா திமுக தான் காரணம். அவருக்கு பல்லு விளக்கலாம் அன்னைக்கு பிரஷ் உடஞ்சு போச்சுன்னா திமுக தான் காரணம். என்ன அவர் முடியல ஏதாவது ஒண்ணு சின்னதா விழுந்துருச்சு, ஐயோ பாருங்க திமுக எடுக்கும்போது முடி. ஆமா திமுக, ஆமா எல்லாமே அவர் திமுக தான். திமுக அதான் சொன்னல, இட்ஸ் மென்டலி அப்சஸ்ட் ஒரு கேரக்டரா மாறாரு. சரி, ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கட்சியில நாங்க என்னென்னலாம் செய்ய போறோம், என்ன நல்ல கருத்துக்களை வைக்கிறோங்கிறது ஒன்றும் இருக்கு, எதிர்க்கிறதும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா எனக்கு விஜய் அவர்கள்ட்ட நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, எப்பவுமே எதிர்க்கிறதே ஒன்று வச்சிருக்காரு. இதை நாங்க மாற்றி செய்யணும் சார். நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ காலமாக ஆட்சி செய்தவர்களும் அதே மாதிரி தான் சொன்னாங்க, இவங்க செஞ்சது சரியில்லைன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி நீங்க வித்தியாசப்படுவீங்க? நீங்க எப்படி புதுமையா இருப்பீங்க? அவங்க என்ன சொன்னாங்களோ அன்னைக்கு அதிமுக என்ன சொல்றாங்களோ அது மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே. அவரும் இந்த மாதிரி தொகை கொடுக்கறதெல்லாம் தப்பு, நான் அதெல்லாம் என்ன பாருங்க நஷ்டமாயிடுச்சு, நான் இவ்வளவு கொடுப்பேங்கிறாரு, நீங்க இதை செய்வேங்கிறீங்க.
அவராவது பரவாயில்ல, மாசம் நான் பணம் உதவி கொடுக்குறேங்கிறாரு. இவங்க வந்து நான் கார் வாங்கி தரேன், பைக் எடுத்தேன். என்ன பெரிய வித்தியாசத்தை பார்த்தீங்க? எதுவுமே இல்ல. இப்படி எந்த வித்தியாசமும் இல்லாம காலம் பூரா இதே மாதிரி பேசிட்டு அது நான் எனக்கு ஒரு கட்சி கிரிஞ்சா எழுதுறாங்கண்ணே. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இது இல்ல. கிரிக்கெட்ல கூட டெல்லியை வந்து தமிழ்நாடு டெல்லி தொடவே முடியாதுன்னு எழுதிக்கிறாங்கண்ணே. கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டை வந்து டெல்லி அணியால தொடவே முடியாதான். எவன்டா எழுதி கொடுத்தான்? இதெல்லாம் கூட அரசியல் வந்து பேசுவீங்க. முதல்ல தமிழ்நாடு அணியே கிடையாதுங்க. அந்த லூசுக்கு யாருங்க ஏதாவது சொல்லுங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால கூட தொட முடியாதுன்னு பேசி தொலைறாரு. லூசு பேரு நான் என்ன சொல்றேங்கிறது யாவனா அதாங்க தப்பு. ஃப்ளோல ஏதோ பேட் வேர்ட் சொன்னீங்களா? இல்லங்க, நான் சொன்னது அதான் சொன்னேன். எழுதி கொடுத்தாலும் லூசு பையன் அப்படி சொன்னீங்களா? ஏங்க இவரு வந்து படிக்கலைங்க. நான் தெளிவா சொல்றேன். விஜய் வந்து எதையுமே ஓனெல்லாம் சொல்லல. ஒருத்தர் எழுதி தராங்க. இந்த எழுதி தரவன் கொஞ்சமாவது சென்சிட்டிவா ஒரு நாகரிகமா ஒரு இது என்னங்கிறத எழுதி தரலாம். நானும் ஒவ்வொரு மேடையிலையும் ஏதாவது நல்லா பேசுவார், நானும் காத்திருக்கிறேன். என்னுடைய அந்த ஏக்கத்தை யாருமே தீர்க்க மாட்டாங்க. அது கஷ்டம். நல்லா பேசுவாங்க பாருங்க. அதுல ஒரு முக்கியமான வரியை விட்டாங்க. எனக்கும் மக்களுக்கான உறவு, அண்ணன் தம்பி மாதிரி, அப்பா பையன் மாதிரி, அக்கா தம்பி மாதிரி, அப்புறம் பெரியப்பா பெரியமா மாதிரி அப்பெல்லாம் சொன்னாங்க. ஒரு முக்கியமான வார்த்தை, எனக்கும் கணவன் மனைவி மாதிரின்னு சொல்லணும்ல. அது எப்படி வரும்? ஏங்க அவங்க தாங்க சொல்றாங்க. என் புருஷன் ஓகே சொன்னா விஜய கல்யாணம் பண்ணிப்பேன். தஞ்சாவூர் பக்கம் எல்லாரும் சாஃப்டா இருப்போம் மட்டும் நினைச்சாங்க. கொஞ்சம் அதாவது மதுரையில கூட நீங்க கோவமா இருப்பீங்க எனக்கு தெரியும். நீங்க மதுரை, நாங்க தஞ்சாவூர். ஆனா தஞ்சாவூர்ல சாஃப்டா இருப்போம். என்ன கருத இருக்கிறது வெள்ள இருக்கிறது மட்டும் இல்ல தம்பி. அதான் நீங்க எல்லாம் அதான் சொல்லுவாங்கல்ல, அவர் படம் டைலாக் அவருக்கே சொல்லுவேன். நீங்க எல்லாம் கோவம் வந்தாதான் வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி கும்பிடும் போது தான் அருவாள் எடுப்பீங்க தேங்காய் வெட்டுறதுக்கும். நாங்க ரெகுலர் வேலையே கருது இருக்கிறதுக்கு அருவாள் தான் எடுப்போம். அதனால வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் தப்பு இல்ல. அதுல சொல்லியிருக்காங்க என்னன்னா, நீங்க வந்து எனக்கு என் கணவனோட எங்க புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் ஒண்ணு சிரிச்சாங்க. எனக்கு ஓகேனா நான் ஆபரேஷன் பண்ணி பொண்ணா மாதிரி விஜய கல்யாணம் பண்ணிப்போன்னு ஒரு பையன் சொல்றான். அதனால அந்த உறவு வேணும் தானே, அது ஒரு நல்ல உறவுன்றதுக்காக அதை சேர்த்திருக்கலாமே சொல்றேன். ஆமா, அது நான் தப்பா சொல்லல. அந்த உறவு வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து நான் அண்ணன் உமாவதி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னார். ஆக்சுவலா அது அப்புறம் தான் தெரிஞ்சு. ஆமா இல்ல கரெக்ட். சரி, உணர்வுகள் தானே. உணர்வுகள்ல வந்து ஒருத்தன் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை பாக்குறான். ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா அவனுக்கு பொண்ணு மேலே அட்ராக்ஷன் போய் பையன் மேலே வருது. அப்படின்னா அவனுடைய உணர்வு வேறு இல்லையா? அதே மாதிரி தான் அதில் வந்து தப்பு கிடையாது. அதில் வந்து அதனால இப்போ அவங்க எல்லாரும் வந்து அவங்க அதையும் கமெண்ட்ல வந்து நீ வந்து வானவில்லு நீ இது அப்படின்னு கத்துறாங்க. யாரு வானவில்லு? நம்மளோட போஸ்ட்ல வந்து கத்துறாங்க. நீ வந்து இப்படி நீ வந்து வானவில்லு அப்படின்னு கத்துறாங்க. சரி, ஆனா அவங்களே அப்படி சொல்றாங்க. வாங்க சொல்லுங்க, உங்க இஷ்டம் அது. அப்புறம் ஒரு எமோஷனலான ஒரு டைலாக், எமோஷனல் மாதிரியே. என்ன டைலாக் இது எலெக்ஷன் இல்லை, இது எமோஷன் அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு டி ராஜேந்தர் படம், அந்த படம் பார்த்தேன் நான். ஒரு படத்தில் வந்து சிம்பு இருப்பாப்ல. அதில் வந்து சொல்கிறாரு, அதில் வந்து ஒரு வக்கீல் வருவார். எமோஷன், திஸ் அ கன்ஜெக்ஷன் அண்ட் ரவுண்ட் தேர் இஸ் நோ ரிஜெக்ஷன் அண்ட் இட் இஸ் மை டைரக்ஷன் அப்படின்னு. ஆக்சுவலாக அது மாதிரி தான் இருக்குது. அது யாரோ ஒருத்தராது. ஏன்னா நைட் ஃபோன் பண்ணியிருப்பார் போல. புலி படத்தில் அந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு பேசுனதை பார்த்துருப்பாரு. அந்த மாதிரி ஒன்று பேசி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பார். இது ஓடுன புலி, இது பதுங்கின புலி. ஆமாம், இது கொட்டை எடுத்த புலி, கொட்டை எடுக்காத புலின்னு ஏகப்பட்டு சொல்லிப்பாப்புல. அது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அதாவது ஆதவன் அவர்களை உங்க வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு ஆதவனை பிடிக்குமா அப்படின்னு உங்க வீட்டுக்குள்ள இருந்து கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்க வீட்டுக்குள்ள இருந்து பிடிக்கும் தான் சொல்லுவாங்க. பிடிக்கும். பக்கத்து வீட்டுக்குள்ள போய் ஆதவனை பிடிக்குமான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஓகே, கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் பக்கத்து தெருவுக்கு போய் கேட்டா தெரியாதுன்னு தெரியும். பக்கத்து அதை ஏன்டா என் வீட்டுல வந்து கேட்கறேன். அந்த மாதிரி சொந்த கட்சி கூட்டத்துல இருக்கு. இந்த விஜய் பிடிக்குமா? உன் கூச்சுக்கு உங்க கட்சியில பிடிக்கிறவங்க தான் உன்னை உட்காந்துட்டு இருப்பான். நம்ம சொல்லாங்க, உங்களுக்கு உண்மையிலேயே வந்து நீங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சவர் தான். நீங்க ரொம்ப போல்டான ஒரு பர்சன் தான், ஒத்துக்கிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா ஒரு மேடையில், அதாவது மற்ற கட்சிகளுடைய மேடையில் வந்து நின்று, ஏன் எங்க அண்ணன் பண்ண முடியாது நினைக்கிறீங்களா? வந்து நின்று உங்களுக்கு விஜய் பிடிக்குமான்னு கேட்க சொல்லுங்க. ஏங்க அவர் வந்து பக்கத்துல வந்து நின்று கால் மேல கால் போட்டு இப்படி கையை காமிச்சிருக்காருங்க சர்க்கார் படத்துல. ஓ, அந்த படத்துல வந்த காட்சி. ராதாரவி நீங்க உண்மையில பண்ண நினைக்க வேணாம், அது படம். ராதாரவி இருப்பாரு அவரா? அதேதான் நல்லா இருக்கும். படத்துக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, வெரி நைஸ். 5 நிமிஷம் பேசுனா இங்க புரட்சி மாறிடும். ஒரு பெரிய கிராமமே அவர் பின்னாடி வந்துடும். ஒரு ஸ்லம் பாக்கெட்டே அப்படியே அவர் பின்னாடி வந்துடும் நினைச்சிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு போல இருக்கு. இதுல எனக்கு இருக்கிறதுல பெரிய 2 விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நான் அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் விவசாயியா பண்ண போறேன். விவசாயியா பிறக்கணும்னு ஆசை.
அடுத்த ஜென்மம் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. அடுத்த ஜென்மம் தான் முதல்ல நீங்கள் பிறக்கும் போது குழந்தையாக தான் பிறக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன ஆகுறாங்கிறதுலாம் வெங்காயம்லாம் இருக்குது. என்ன முதல்ல விவசாயியாகவே யாரும் அவனும் அதை இன்னொருத்தனும் அப்படி தான் சொல்ல. அதான் ஒன்றும் இல்லை, முன்னாடி நம்ம ரசிகர்களை தற்கொறினோம். இப்போ இவரும் அதே மாதிரி பேசுகிறாப்புல. ஆக்சுவலாக ரசிகர் என்ன சொல்கிறான், அடுத்த ஜென்மத்தில் அவருக்கு பொண்டாட்டியாக பிறப்பேன் அப்படின்னா. பொண்டாட்டி எப்பறம் பிறக்க முடியாது? முதல்ல நீ பிறக்கணும், அப்புறம் பொண்டாட்டியாக வரணும். பொண்டாட்டியாக பிறக்கலாம் முடியாது. நீங்கள் பிறந்தப்பே பொண்டாட்டியாக கையில் கழுத்தில் தாலியோட கவசம் கொண்ட மாதிரி வந்து பார்ப்பாங்களா என்ன? அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி இவரும் வந்து முதல்ல குழந்தையாக பிறக்கணும். இவர் குழந்தையாக பிறந்து நல்லபடியாக வளரணும். இவருக்கு வந்து எஸ்ஏசி மாதிரி ஒரு அப்பா இருக்கணும். எஸ்ஏசி மாதிரி ஒரு அப்பா இருக்கணும். சோபா ஆண்டி மாதிரி ஒரு அம்மா இருக்கணும். இவங்கெல்லாம் இருந்தால் தான் இவரை மேலே கொண்டு வர முடியும் இல்லையா? இவருக்கு ஒன்றும் வராதுங்கிறத அவங்க அப்பாவும் சொல்லிட்டாரு. என்ன அப்புறம் எப்படி ஒரு விவசாயம் பண்ணுவார்? ஆனால் அவர் விவசாயம் பண்ணி திங்கிற நிலைமைக்கு நம்ம இருக்க மாட்டோம். கவலைப்படாதீங்க, அடுத்த ஜென்மம் நமக்கு இல்லை. நம்ம இல்ல அடுத்த ஜென்மம் வரைக்கும் யோசிக்க வேணாம். நீ நிக்கிறது தஞ்சை மண்ணு. மீட்டிங் முடிச்சு ஒரு வயல்ல இறங்கி என்ன ஏதுன்னு இறங்கி பேசிட்டு போ. நான் தெரியாம கேக்குறேனே. இப்ப நான் சொல்றேன், ஒருபோக வளர்ச்சின்னா என்ன? என்னைக்கு இருபோக வளர்ச்சி வந்தது? எப்போ வந்து உங்களுக்கு வந்து மாடர்ன் விவசாயம், அதாவது என்ன இருபோகம் கொண்டு வந்தது யாரு? இதெல்லாம் பத்தி மட்டும் பேச சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், அவரு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ஏன்னா அதுக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா, மினிமம் ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா அதை பத்தி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போறதுங்கிறது ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய குணம். அவரு வந்து அதெல்லாம் கிடையாது. சும்மா விவசாயிகளுக்கு இந்த டப்பா அண்ணனுக்கு அதே தஞ்சையில கீழ் தஞ்சைன்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க அரைப்படி நெல் கேட்டதுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்தி 48 விவசாயிகளை ஒரே குடிசைகளை வச்சு எரிச்சு ஒரு நினைவிடமாவே வருஷம் டிசம்பர் 26 போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வரலாறுலாம் அண்ணனுக்கு தெரியுமா? தெரியாது. அதுதான் ஒரு சின்ன காட்சியா அசுரன் படத்துல வச்சிருப்பாங்க. அதுதான் ஒரு காட்சியா வச்சிருப்பாங்க. வாய்ப்பே இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு அது தெரியாது. அடுத்து மெயினானது, அவர் அந்த பஸ் உள்ள இருந்து மேல வந்தோன்னா பேசி திருப்பி உள்ள போயிடுவாரு. அடுத்து இந்த நத்தை இருக்கும்ல, ஆமா, ஸ்னெயில்குள்ள இருக்கும். ஆமா ஆமா, ஓகே. இப்படி வந்துங்காரு, இப்படி வெளியில வந்து இப்படி பார்த்துட்டு அப்படின்னு இப்படி பார்க்கும். அப்படி பார்த்துட்டு யாராவது கிட்ட வந்து உள்ள போயிட்டு உட்காந்துக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த பஸ் வந்து நத்தை கூடு. ஆமா ஆமா, சரியா? என்ன ஒரு இடத்துல நத்தையை நல்லா வறுத்து சாப்பிடுவாங்க. அதை வந்து லைட்டா தட்டினா உடஞ்சிரும். நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன். அடுத்து சும்மா நசன்னு பேசிக்கிட்டே இருக்குன்னு அவரே பேசுகிறாரு. நசன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவரே சொல்லிருக்காரு. யாருமே அவளை கத்தி பேசுறதே கிடையாது. ஏன் அதுக்கப்புறம் பிபி மாத்திரை போட்டு எனக்கு எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல. மீன்பிடி தொழில் வந்து ஒரு விவசாயம்னு சொல்லி பேசியிருக்காருங்க. ஆமாங்க, கடல்ல விவசாயம். அது மீனவர்களை போய் உரம் போடுறாங்க. உரம் போட்டு ஆமா. அதாவது எப்படின்னா, முதல்ல மீனவர்கள் என்ன பண்ண, முதல்ல மீனவர் பத்தி நம்ம சொல்லுவோம். சரியா? நான் சொல்றேன். ஓகே. அதான் விவசாயம், கடல் விவசாயம். முதல்ல போயிட்டு கடலுக்கு போறோம். கடலுக்கு போய் கொஞ்ச நாளைக்கு வந்து சீ ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஃபுட்டு போடுறோம். மீன் ஃபுட்டு விற்பாங்கல்ல, அது போடுறோம். எல்லா மீனும் லபக்குன்னு திங்கும். போயிட்டு வந்துருவாங்க. அப்புறம் ஒரு வாரம் போட்டு வந்தோன்னா 2 மாசம் கழிச்சு மீன்லாம் வளர்ந்துடும். இப்போ நேராக வலை எடுத்து போய் பிடிப்பாங்க. இப்படி சொன்னா மீனவர்கள் என்ன பார்த்து காரி துப்ப மாட்டாங்க. ஐயா, நான் கடலோர பகுதிக்கு சேர்ந்தவன் இல்லையா? அவங்க சொல்றது என்ன கேட்கறேன் சொன்னா, ஐயா மீனவர்கள் எல்லாம் இப்ப நான் சொன்னதை வந்து கேட்டீங்கன்னா என்ன பார்த்தா காரி துப்ப மாட்டீங்க. அதாவது மீனவர்கள் வந்து நான் போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மீன்பிடிங்கிறது ஒரு வேட்டை தொழில், அழியாத வேட்டை தொழில். அததான் இவங்க இன்னைக்கும் கடைப்பிடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானது பேசிட்டு இருக்காங்க. அதுல இந்த ஆளு சொல்றாரு, மீனவர்களை வந்து நான் அடிக்கவே விட மாட்டேன், மீனவர்களை அடிச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், மீனவர் எனக்கு புரியல. அது வந்துட்டாரு போல. யோ, பணமே சரியா போடல. அதுக்கே திமுக திட்டுற? மீனவர்களை இன்னொரு நாடு அடிக்கிறானா அது தேசிய பிரச்சனை, சர்வதேச பிரச்சனை. நீ அதுக்கு மோடியை திட்டணும். இன்னொரு நாட்டுக்கார வந்து மீனவர்களை தாக்குறானா அதுக்கு எப்பறம் தமிழ்நாடு அரசு போர்ஸ் அனுப்பும்? பைத்தியக்காரா? இல்ல, அது வந்து டெல்லி தான். டெல்லி தமிழ்நாட்டுல தான். ஆமா, அது என்னமோ கரெக்ட் தான். இந்த மாதிரி ஒளரி தள்ளி இருக்காரு. மோடி திருப்பரங்குன்றம் வந்தோடனே அவர் எங்கேயோ வந்து அழகர்மலை பக்கத்துல வீடு எடுத்து தங்கியிருக்காருன்னு சில திட்டங்களை வேற அறிவிச்சிருக்காரு. அது எல்லாமே என்னென்ன இருக்கு, நடைமுறையில இருக்கா இல்லையான்னு அதை எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி அதையும் பேசுவோம் இன்னொரு வீடியோல கண்டிப்பா. அதனால மீண்டும் ரொம்ப சிறப்பு. நிறைய உண்மையிலேயே வந்து தஞ்சை மண்ணில் இப்படி பேசியிருக்காரு நினைக்கும் போது அப்படியே எனக்கு புல் அரிக்குது. ஆமா, நாளைக்கு திருப்பரங்குன்ற போனா காவி துண்டை போட்டு போவார். இன்னைக்கு பச்சை துண்டு, நாளைக்கு காவி துண்டு. அப்படி போய் சொரிஞ்சிட்டு வரேன். நன்றி, தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.